ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். பாப்பாவுடைய ஸ்கூலில் இன்றைக்கி 60வது ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமில் சேர்ந்துருக்க பிள்ளைங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பாப்பாவை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். பாப்பாவுடைய ஸ்கூலில் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே இன்விடேஷன்லாம் கொடுத்து விட்டு பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்களும் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக போகணும். பாப்பா வந்து எப்படி டான்ஸ் ஆடுவேன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஸ்டெப்பை போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தேன் எங்ககிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளையும் கிளப்பி விட்டு அனுப்பி விட்டாச்சு. இந்த தடவை சின்ன பையன் வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்டான். எதுக்குன்னு தெரியல, அவனுக்கு வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அதனால் நாங்களும் ஒன்றுமே சொல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை கிளப்பி விட்டு அனுப்பி விட்டாச்சு. இந்த சாக்ஸுக்கு இந்த ஷூவை போட்டுட்டு வரைய நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோடனே வேறு ஷூவை போட்டுட்டு கிளம்பிட்டா பார்த்துக்கோங்க. டாட்டா சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துருங்கம்மா, அப்படின்னா தான் மொதல் சேரில் வந்து இடத்த பிடிங்க, அப்படின்னா தான் என் டான்ஸ் எல்லாம் நல்லா உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அவளை அனுப்பி விட்டுட்டு நானும் உடனே குளிச்சு ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவள் சொன்ன மாதிரியே நாங்களும் ஆளாக போய் சேரவே பிடிச்சிட்டு உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் டான்ஸ் எல்லாத்தையும் நல்லா முழுமையாக உட்காந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருந்தாங்க. ரொம்ப செம கூட்டமாக இருந்துச்சு. சீஃப் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டை வந்து பிள்ளைங்க வந்து அழகாக ட்ரம்ஸ் வாசித்து அழகாக கொட்டடிச்சு அழகாக வரவேற்றிட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மியூசிக் எல்லாம் கேட்கும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துலாம் படித்து முடிச்சுட்டு வந்த சீஃப் கெஸ்ட்டெல்லாம் விளக்கு ஏற்றினாங்க. விளக்கேற்றி முடிச்சு அவங்களுக்கு டவல் போட்டு அவங்களெல்லாம் வரவேற்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுக்கு ஸ்கூலு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பரதநாட்டியம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதே மாதிரி பரதநாட்டியம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரதநாட்டியத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக பிள்ளைங்களுடைய டான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு ஒவ்வொரு கிளாஸாக டான்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் அப்படியே தொடர்ந்து வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளைங்களாம் அழகாக ஆடி இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அழகாக ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அந்த பிள்ளைங்க கையை காலை அசைச்சு ஆடுறதை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பாப்பாவோட ஸ்கூலில் 2025 என்னென்ன ப்ரோக்ராம், என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ன்னு நிறைய ஃபெஸ்டிவல், சயின்ஸ் எக்ஸ்போ, டூர் சென்றது, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இதில் ஃபுல்லாமே போன வருஷத்தில் வேறு ஒரு பிரின்சிபல் இருந்தாங்க சிஸ்டர். இந்த வருஷம் பிரின்சிபல் சிஸ்டர் வந்து வேறு மாறி இருக்காங்க. பாப்பாவோட ஸ்கூலில் ஒரு வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே, ஒரு வருஷம் ஆனுவல் டே அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடினாங்க. இந்த வருஷம் வந்து ஆனுவல் டே கொண்டாடுறாங்க. போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேக்கும் இதே மாதிரி ப்ரோக்ராம்லாம் வச்சு அதுக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நல்ல ப்ரோக்ராம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண பிள்ளைங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. வெளியில் போயும் நிறைய பிள்ளைங்க, இவங்க ஸ்கூல் பிள்ளைங்க வந்து வெளியில் போயும் ப்ரைஸ்லாம் வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆனுவல் டே கொண்டாடுறாங்க. ஆனுவல் டேக்கு படிப்பில் நிறைய ஃபஸ்ட் மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து வெளியில் வந்து 12th பிடிச்ச பிள்ளைங்க வெளியில் போயிருந்தாலும், காலேஜ் போயிருந்தாலும் அந்த பிள்ளைங்களையும் இன்வைட் பண்ணி அந்த பிள்ளைங்களையும் வர சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கும் ஃபஸ்ட் மார்க் வாங்கின பிள்ளைங்க, சப்ஜெக்டில் ஃபுல் மார்க், ஃபஸ்ட் மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்குலாம் ஃபுல் மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இங்கிலீஷ் ட்ராமாலாம் ஒன்று போட்டிருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு விவசாயத்தை பற்றி அழகாக இங்கிலீஷில் ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆடினாங்க. பஞ்சாபி டான்ஸு அந்த மாதிரிலாம் ஹனிபி டான்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான அருமையான ஒரு தமிழ் நாடகம் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஃபோன் பார்க்குறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாப்பாவுடைய டான்ஸ் வந்துச்சு. பாப்பாவும் டான்ஸ் ஆடையக்காக வந்துட்டேன். எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நிற்கிறா பாருங்க, நடுவில். அதான் எங்கள் பாப்பா ரொம்ப சூப்பராக ஆடினா. அந்த பாப்பா டான்ஸில் வந்து அவள் வந்து ஒரு ஓன் வாய்ஸில் ஒரு நிமிக்ரி மாதிரி கொடுத்துருப்பா. அது ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்தா, என்னுடைய வாய்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தா. நீங்களே இந்த வாய்ஸை கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எங்களால் சக்ஸஸ் ஆக முடியலை. அது ஏனும் தெரியலை. அவ்வளோதானா? உங்கள் ட்ரீமை பிக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஹையாக ஃப்ளை பண்ண முடியும். இது வந்து எங்கள் பாப்பாவுடைய ஓன் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனும் வாய்ஸ் கொடுத்துருப்பான். அது கிளாஸ் பையன் பார்த்துக்கோங்க. ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தா, அம்மா என்னுடைய வாய்ஸ் வரும், நான் தான் பேசியிருப்பேன் இதில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா அதுக்குள்ளே மேலே மாடியிலேருந்து அவளோட பேக் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டா. வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம், வயிறு பசிக்குமான்னு சொல்லிட்டா. சரின்னு ப்ரோக்ராம்லாம் முடியலை, நான் வயிறு பசிக்குதுங்கிறனால வீட்டுக்கு கிளம்பலாம். மணி 1 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஸ்கூல் இதாங்க, பாப்பாவுடைய ஸ்கூலு. பெயிண்டிங் வரலாம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்துச்சு. அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா நீ நல்லாவே டான்ஸ் ஆடல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏமா இப்படிலாம் சொல்கிறீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுச்சு பாப்பாவுக்கு அதுக்குள்ளே.